2025 புத்தாண்டு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலாபலன்களை பார்க்கலாம். பொதுவா அஸ்வினி அப்படின்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி. இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு ஆகாச நட்சத்திரம்னு பேர். ஒன்று அஸ்வினியும் இன்னொன்று சதையும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிறைய மருத்துவத்துறையில் சாதிக்க வல்லவர்கள். எந்த சூழல் போனாலையும் அந்த சூழல்ல ஜெயிக்கிறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ அதை நாடி போகக்கூடியவங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அஸ்வின இரட்டையர்கள்னு பேர். இந்த இரட்டையர்கள் யார் அப்படின்னா அஸ்வினி குமாரர்கள். இந்த அஸ்வினி குமாரர்கள் கோயில் கொண்ட இடங்களுக்கு போய் போக போக நமக்கு வளங்கள் அதிகம் கிடைக்கும். இதுக்கு குறிப்பா ஒரு கோயில் சொன்னா நரநாராயணன். நரநாராயணன் கோயில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் நரநாராயண ஸ்ரீஹரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயில். இந்த சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய ஹரிஹரநாதனை சேவிக்கிற காலம் சனிக்கிழமையா இருக்கும்போது அவர் வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னுக்கு போவார். ஸோ முன்னுக்கு போக போக அவர் என்ன பண்ணுவார், வாழ்க்கையில வளமாறதுக்கான வழி கிடைக்கும். கண்ணு தெரியாதவங்களுக்கு எப்பப்பெல்லாம் உபகாரம் பண்றாரோ, கோயிலில் புளியோதரை சனிக்கிழமை வரக்கூடிய காலங்களில் கோயிலில் புளியோதரை கொடுக்கும் போதும் வாழ்க்கையில் அவர் இன்னல்கள் இருந்து மாறுவார். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த காரியம் செய்தாலும் அவர் சுவாதி நட்சத்திரத்தால் தொடங்கணும். ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திரம்னா நம்முடைய காத்து. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னல் எக்ஸலேஷன் மட்டும் 15-19 முறை சுவாசிக்கிறோம். அப்போ சுவாசம் குறைய குறைக்க நம்முடைய எண்ணம் ஈடேறும். அப்போ சுவாசமே ஒரு மனுஷனுக்கு முக்கியம். சுவாசம் என்பது குரு, மூக்குனா குரு. அப்போ குருவோட ஆசீர்வாதம் நிறைய இருக்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் மேன்மை அடைவார்கள். அரசியல்வாதி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ தனக்கு கீழே இருக்கிறவங்கள ரொம்ப நிதானமா அவர் என்ன பண்ணும், செயல்படுத்தணும். ரொம்ப ஒரு அதிகாரத்தை பயன்படுத்த அவர் வாழ்க்கையில் தோல்வி நிலவும். அப்ப இந்த வருடம் அவருக்கு எப்படி இருக்கு? திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் சீக்கிரம் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க, ஆனால் வராது. எந்த சூழல்லையும் இந்த வருடத்துல திருமணத்துக்காக கடன் வாங்கக்கூடாது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கினா அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் கிடைக்கும், இன்னொரு கடன் கிடைக்கும். அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள அந்த வருடம் முழுதும் அவர் துன்பத்திலே இருப்பார். இல்லை நீங்க விடுபடணும். மருத மரம் என்று சொல்லக்கூடிய 27 மருத மரத்தை ஆத்தோரம் எங்க இருக்கோ அந்த ஆத்தோரத்துல நடணும். அப்ப நடும்போது அதுக்கு நீரூற்றி பராமரிக்கணும் அவசியம் இல்லை. அந்த வேர் என்ன பண்ணும், அந்த ஆத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து அது என்ன பண்ணும், வளமாகுமா. அப்போ வாழ்க்கையில் எப்படி ஒரு மரம் வளர்ந்து வருதோ அந்த மாதிரி வளர்ந்து வரும். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் சுப வருடமாக மாற கவனம் தேவை.